பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உமது வார்த்தையை நாங்கள் இங்கே வந்து தியானிக்க எங்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கு நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் என்றால் அது எங்களால் முடியாத ஒரு காரியம். மாறாக தூய ஆவியானவர் வழியாக நீர்தாமே பேசி எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதில் நீங்கள் பேச போகும் அனைத்து வாக்குறுதிகளும் கடைபிடித்து அதன்படி நடக்க எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, என்னை மறைத்து நீர்தாமே பேசுகிறீர், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே கேட்க போகும் வார்த்தைகளை எங்கள் மனதில் அதில் பதிய வைத்து அது தூயாவின் வழியாக எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை அளித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவில் மன்றாடி நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. ஓகே, இப்போது நாம் போன வாரம் என்ன பார்த்தோன்னா, கிருபை நமக்கு எதை கற்றுக் கொடுக்குதுன்றதை நாம் பார்த்தோம். ஓகேவா? அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தீத்து, ஓகே, தீத்து 2:11. ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றியின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படு போகிறது. பிரேஸ் காட். அதாவது இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 3Lன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல் லீவ், அதாவது உங்களுடைய பழைய சாயல், அதாவது உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து, அதாவது யூ ஹேவ் டு லீவ் ஆல் யோர் ஓல்டு திங்ஸ். லிவ், இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ, இப்போ வாழணுமா, கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சிப்படுகிறோம். ஸோ கிரேஸ், செகண்ட் எல், கிரேஸ் என்ன சொல்லி கொடுத்தா, ஃபர்ஸ்ட் லீவ், செகண்ட் எல், செகண்ட் எல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவ், தேர்ட் எல்னா லுக், ஹோப். எதை எதிர்நோக்கி இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து மாட்சி வெளிப்பட போகிறது. அதை நம்பி த க்ளோரி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லப்படும். அதை நம்ம எதிர்நோக்கி இருக்கணும். ஸோ லீவ், லுக் அண்ட் லீவ், லிவ் அண்ட் லுக். இதுதான் நமக்கு அருள் கற்றுக் கொடுக்குது. ஸோ இந்த அருளால் தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், பழைய தீச்செயல்களில் இருந்து வெளியேறி இறைப்பற்றுடனும் நேர்மையுடனும் நமக்கு இந்த அருள் பயிற்சி கொடுக்கிறது. இந்த பயிற்சி இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ கம்பெனியில் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, ஒரு பயிற்சின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பயிற்சியில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. எங்கள் இடத்துல எப்படி உபயோகிக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், இதை இந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அதை அந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கிருபையும் இந்த அருளும் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடன் வாழ பயிற்சி கொடுக்கிறது. ஓகே, எப்படி பிரதர் இதெல்லாம் நடக்கும்? எப்படி நம்மளால இந்த இந்த கிருபை எப்படி நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குது? கிருபையோடைய அந்த வல்லமை எப்படி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். சொன்ன அதுதான் என்னன்னு அது எப்படின்னு பார்க்கணுன்னா, ரோமையர் 12:2 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சரி, இப்போ இந்த அருள் எப்படி இதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துது?
எப்படி நமக்கு பயிற்சி அளிக்குது? எத வச்சு பயிற்சி அளிக்குது? அத எப்படி நாம கத்துக்கிறது? அத தான் வந்து நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப் பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் அப்போது கடவுளின் திருவுளம், எதைத் தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ இங்க சொல்லி கு என்ன நம்மளுக்கு பைபிள் வசனம் சொல்லுதுன்னா, உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஓகே. இந்த உள்ளம் புதுப்பிக்கிறது 2 வகையான இதுல பண்ணலாம். ஒண்ணு வந்து கடவுளுடைய வார்த்தைய வச்சு பண்ணலாம். இன்னொன்னு வந்து உலக சார்ந்த வார்த்தைய வச்சு பண்ணலாம். 2டே விஷயம் தான். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள்னா, அப்போ இந்த அ உலக சார்ந்த வார்த்தைகளும் வச்சியும் உங்க உள்ளம் அ மாற்றப்படலாம். அதுதான் இப்போ இருக்கிற காலத்துல நடந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க, இந்த உலகம் என்ன சொல்லுதோ அதன்படி போறாங்க. அதாவது ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ யாராருக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னா, என்ன பண்றாங்க, காச கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் குடுக்குறாங்க. நாங்க குடுக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்ல. குடுக்கலாம். ஆனா, அதே நேரத்துல என்ன பண்ணணும், கடவுளுடைய வார்த்தையையும் நாடணும். ஏன்னா, கடவுளோட வார்த்தை சொல்லுது, "என் வார்த்தை உமக்கு வாழ்வளிக்கும். என் வார்த்தை உன் உடம்புக்கு மருந்தாக இருக்கிறது" அப்படின்ட்டு வந்து சொல்றது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஒரு சில கட்டத்துல பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க, கடவுள தான் நீங்க நம்பி இருக்கணும். ஒரு சில இடத்துலலாம் வந்து இது எப்படி ஆச்சரியமா பார்ப்போம். இது எப்படி நடக்குது? இது சாத்தியமே இல்லையே! இப்படி நடந்ததுன்னா, கடவுளால தான் இது நடந்தது அப்படின்ட்டு வந்து டாக்டர்ஸே சொல்றாங்க. டாக்டர்ஸ் அவங்களுடைய வேலைய செய்றாங்க. நாம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய வேலைய செய்யணும். உலகம் சொல்றத கேட்கக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட்டே சொல்றாங்க, இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் அப்படின்னா, உங்களுடைய மனம், உங்களுடைய உள்ளம் இவ்ளோ உலகின் போக்கின்படி கேட்டும், அதன்படி நடக்க நமக்கு ஒரு சான்ஸ் குடுக்குது. பிரைஸ் காட். உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப் பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போ இந்த உள்ளம் புதுப்பிக்கிறது, ரெனியூவல் ஆஃப் யுவர் மைண்ட். அது எப்படி சாத்தியம்னா, அருளுடைய வல்லமையினால தான் இது சாத்தியம். ஓகேவா? அப்போ இந்த உலகத்துல நெறைய விஷயம் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நேத்து நைட் வந்து சும்மா ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் போலான்னு சொல்லிட்டு, நானும் என் மனைவியும் போனோம். பைக்ல அப்படியே போயிட்டு வரும்போது, எல்லா இருட்டான இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, பசங்கலாம் கும்பலா இருந்துகிட்டு, தேவையில்லாததெல்லாம் தண்ணி அடிக்கிறதும், இந்த இதுதான் போயிட்டு இருக்கே தவிர எதுவுமே கிடையாது. பிரைஸ் காட். இதுதான் இந்த உலகம் கத்துக் கொடுக்குது. அதாவது இந்த உலகத்தின் கடவுள் சாத்தான் இத தான் கத்துக் குடுக்குறான். இதுல தான் வந்து சந்தோஷம். இதுல தான் உங்களுக்கு மனநிறைவு. அத போய் நாம போய் எதிர்த்து சொன்னோம்னா, நம்ம வந்து அ அத வந்து ஒரு தப்பா எடுத்துப்பாங்க. ஆனா இப்ப புரியாது. ஒரு காலகட்டத்தில அவங்களுடைய அந்த அந்த மாரி ஒரு இது வரக்கூடாது. அந்த அவங்களுடைய அந்த உறுப்புகள்லாம் செயல் அத ஏத்தபடி செயல் குடுக்காம அந்த வலியோட இருப்பாங்க தெரியுமா? அப்போ வந்து கதறுவாங்க, "டாக்டர் எங்கள தயவு செய்து காப்பாத்துங்க. நான் வாழணும்." அந்த சமயத்தில வந்து டாக்டர் சொல்லும், "இதுல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது தம்பி. எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல." அந்த மாரி சொல்றதெல்லாம் நான் கேட்டுருக்கேன். உன்னுடைய அந்த கல்லீரல்ல ஒண்ணுமே இல்லையே! எல்லாம் வந்து கருப்பு கருப்பா இருக்கு. இத நீ எப்படி இது பண்ண முடியும்? பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இதுதான் வந்து உலகம் சொல்லிக் குடுக்குது. இந்த உலகம் சொல்லிக் குடுக்கிறத அப்படியே அறவே விட்டுவிட்டு, அரு அ உ வார்த்தை என்ன சொல்லிக் குடுக்கிறதோ, அத கீழ்ப்படியறதுக்கு தான் இந்த அருள் நமக்கு தேவைப்படுகிறது. நல்லதும் ஒரு 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 இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது.
எது நல்லது, எது கெட்டதுன்றது அறியறது அந்த அந்த பேசிக்கான ஒரு நமக்கு அந்த வெளிப்பாடு இருக்கு. ஆனா, அது கெட்டதுன்னு தெரிஞ்சும் போறாங்க தெரியுமா? போய் செய்றாங்க தெரியுமா? அதுதான் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். இது கெட்டதுன்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும்னா, அத எதிர்க்கிற ஒரு அத எதிர்க்கிற ஒரு 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 வல்லமை தான் இந்த அருள் கிட்ட இருக்குது. அந்த அருள தான் நம்ம வந்து அந்த அருள தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்கிறோம். பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்ப அந்த அருள் என்ன பண்ணுதா, உங்களுடைய மனதை புதுப்பிக்க உங்க மனதை புதுப்பிக்க உதவுகிறது. கிரேஸ் ஹெல்ப்ஸ் யூ டூ ரெனியூ யுவர் மைண்ட். எப்படி? நாம வந்து பாவம் செஞ்சிருக்கோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கிளீனா தெரியும். கரெக்ட்டா? அப்போ பாவம் செஞ்சதுனால நம்ம எல்லாருக்கும் மரணம் கண்டிப்பா உண்டு. ஆனா கடவுளுடைய அன்பு, அவருடைய அருளை வைத்து என்ன ஆகுது? நமக்கு வந்து அ அதுதான் மத்த மாஸ்ல கூட சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும். முதல்ல வர்றது இயேசு கிறிஸ்துவின் அருள். அதுக்கப்புறமா கடவுளின் அன்பு. பிரேஸ் காட். இது 2ம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா தான் வரும். ஸோ முதல்ல அதுதான் அந்த அன்ப பெறறதுக்கு கூட நம்ம வந்து தகுதி இல்லாதவர்களா ஆயிட்டோம். அந்த அத பெறதுக்கு உதவுறது ஒரே இது பார்த்தீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய அருள். அப்போ அந்த அருள் என்ன பண்ணுதுன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவே நீங்கள் அ என்னுடைய கடவுள் என அறிக்கையிடும்போது, தூய ஆவியானவர் உள்ள வரும்போது, அந்த தூய ஆவியானவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு இந்த மனதை புதுப்பிக்கிற ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு ஒரு பகுத்தறிவ உங்களுக்கு வந்து கொடுக்கிறார். பிரைஸ் காட். அந்த 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 உள்ளம் புதுப்பிக்கப்பட்டால் மட்டும் தான், கடவுளுடைய திருவுள்ளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த சவுண்ட் மைண்ட். கடவுளுடைய திருவுளம் எதுன்றது உங்களுக்கு எப்போ தெரிய ஆரம்பிக்கும்னா, எப்போ உங்களுடைய மனம், உங்களுடைய உள்ளம் கடவுளின் வார்த்தைக்கு ஏற்றாப்புல புதுப்பிக்கப்படுகிறதோ, அப்போ என்ன ஆகும்னா, கடவுளுடைய திருவுளம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். பிரைஸ் காட். அப்போ எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது தெளிவாக தெரிஞ்சதுன்னா, உங்கள் அடுத்ததும் இது நல்லது, இதுதான் எனக்கு தேவையானது, இதுதான் எனக்கு நிறைவானதுன்றது நமக்கு தெளிவாக தெரியும். ஓகே. ஒரு காலகட்டத்தில நான் வந்து எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, என் முன்னாடி எது வச்சாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், அந்த அந்த நாட்டம், அந்த டிசைர் எனக்கு இருக்காது. ஏன்னா, இந்த தூய ஆவியானவர் என்ன பண்ணாருன்னா, கடவுளுடைய வார்த்தைய வச்சு, அந்த நாட்டம், அந்த டிசைர முழுவதுமாக என் உள்ளத்திலிருந்து எடுத்துட்டு, அவருடைய ம அ டிசைர், அவருடைய நாட்டத்தை எனக்கு வந்து போட்டிருக்காரு. அதுதான் வந்து நம்ம புரோவர்ப்ஸ் 37 சாரி சாம்ஸ் 37 பாருங்க. ஆண்டவரிலேயே 4:5 ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள். அப்போ இந்த தூய ஆவியானவர் உங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்கணும்? என்ன கத்துக் கொடுத்தார்ன்னா, நான் நான் விடக்கூடாதுன்ற ஒரு செயல்பாட்டுல இருந்தேன்னா, கண்டிப்பா அத கொண்டு போய் நான் செஞ்சுருவேன். ஓகே. நான் வந்து தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு டெய்லி அதையே நெனச்சுட்டு இருக்கும்போது, ஒரு காலகட்டத்தில என்ன பண்ணேன், அத போய் செஞ்சுருவேன். ஆனா, இங்க பைபிள் என்ன சொல்லிக் குடுக்குதுன்னா, நீ அத விட்டுரு.
உன்னுடைய வேலை என்னன்னா, ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள். நம்மளுடைய வேலை என்ன? கடவுளிடம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அவருடைய மகிழ்ச்சியில இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்ன்னா, நம்மளுடைய பழைய விருப்பங்களை, அந்த டிசையர்ஸ் நாட்டங்கள், உலக சார்ந்த நாட்டங்களை எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு, நமக்கு அவருடைய விருப்பத்தை நம் உள்ளங்களில் பொழிகிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். அத 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 குடுத்துட்டும் சரி, அவர் என்ன பண்றாரு? அவரு அதை நிறைவேற்றவும் செய்றாரு. எப்படி? உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த உள்ள புதுப்பிக்கிறதுல என்ன என்ன நடக்குதுன்னா, உலக சார்ந்த விருப்பங்களை எடுத்துட்டு, நமக்கு கடவுளுடைய விருப்பத்தை நம் உள்ளங்களில் பொழிவது தான் அந்த அருளுடைய வேலை. அந்த அருள் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, தூய ஆவியானவருடைய உதவியினால நமக்கு இந்த அ உள்ளம் புதுப்பித்துதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட கடவுள் கொண்டு வருகிறார். பிரைஸ் காட். ஓகே. திருப்பி நம்ம அந்த வசனத்துக்கே போவோம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே. அப்போ நான் இந்த உலகத்தின் போக்கின்படி இருந்தேன். அந்த உலகத்தின் போக்கின்படி செயல்படும்போது, அதுக்குன்னு ஒரு கான்சிக்யூவன்ஸஸ் வருது. அந்த கான்சிக்யூவன்ஸஸ என்னால தாங்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்றேன், அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்ற ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு வரேன். அப்படி வரும்போது, என்ன பண்றாங்கன்னா, எனக்கு கடவுளுடைய வார்த்தையை கொடுக்கப்படுகிறது. நான் அத அ ஓகே. நான் எதுக்கு அத படிச்சேன்னா, இந்த கஷ்டத்துலருந்து வெளியில வரணும். அதற்காக ஒரே ஒரு இதுதான். ஆனா, நான் தினமும், தினமும் அதை படிக்க, படிக்க, படிக்க என்ன ஆச்சுன்னா, என்னுடைய உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைந்தது. நான் என்னுடைய விருப்பம் என்னன்னா, என்னுடைய இந்த கஷ்டத்த தீர்த்துட்டு, நான் பழைய வேலைக்கே போயி, திருப்பி தொடங்கணும் தான். ஆனா, நான் கடவுளுடைய வார்த்தைய கேட்க, கேட்க, கேட்க என்ன ஆகுதுன்னா, என்னுடைய உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைந்து என்ன ஆகுது, இப்போ அந்த தீய நாட்டமே, அந்த தீய விருப்பமே என்கிட்ட இல்ல. மாறாக கடவுளுடைய விருப்பத்த செயல்படுவதே என்னுடைய விருப்பமாக மாற்ற மாற்றம் அடைந்தது. இது எப்படி சாத்தியம்னா, உள்ளம் புதுப்பிக்கப்படும்போது தான். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இது என்னுடைய இதுல நான் சொல்றேன். இப்போ நெறைய விஷயம் ட்ரக்ஸு, அடல்ட்ரி, போனோகிராஃபி இந்த மாரி நெறைய விஷயம் இருக்கு. இதெல்லாம் உலகத்திலிருந்து வர்றது தான். அப்போ இந்த இந்த ஆல்கஹாலையும் எடுக்க முடியும்னா, மத்ததையும் கண்டிப்பாக எடுக்க முடியும். எப்படி? அருளுடைய அந்த உதவியினால. அருளும், தூய ஆவியானவர் அவர் அந்த வார்த்தையும், தூய ஆவியானவருடைய அந்த செயல்பாடும் நடக்கும்போது, நமக்கு என்ன நடக்குது? கடவுள் இந்த அ உள்ளத்தை புதுப்பிக்கிறத பத்தி நாம் சொல்லிக் குடுக்குறார். பிரேஸ் காட். அதுதான் ரோமையர் 8:2ல நாம் பார்க்கிறோம். வாழ்வு தரும் தூய ஆவி இயேசு வழியாக தூய ஆவியின் வாழ்வு தரும் சட்டம், பாவம், சாபம் என்ற சட்டத்திலிருந்து என்னை விடுவித்துள்ளது. அப்போ கடவுள் கொடுக்கிற வாழ்வு தரும் தூய ஆவியாரின் சட்டம் பி மிக வல்லமை மிக்கது. அது என்ன பண்ணுதுன்னா, பாவம், சாபம் என்று சட்டத்திலிருந்து நம்மை விடுவித்துள்ளது. பிரைஸ் காட். இது எப்படி அததான் நாம பார்த்தோம். இது எப்படி சாத்தியம்னு பார்க்கும்போது தான், இயேசு கிறிஸ்துவோடைய விலை மதிப்பில்லாத இரத்தம். அந்த காலத்திலயும் இருந்தது. ஆனா, அங்க என்னன்னா, அ அங்க என்ன இருந்ததுன்னா, விலங்குகளுடைய இரத்தத்த தான் ஒரு பலியா குடுத்தாங்க. ஆனா, புதிய ஏற்பாட்டுல நாம எல்லாருமே ரொம்ப விலை மதிப்புள்ளவர்கள். கடவுளுடைய பிள்ளைகள். அதனால கடவுள் என்ன பண்றாரு, அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லா இரத்தத்தின் வச்சு என்ன பண்றாரு, நமக்கு ஒரு பெரிய ஒரு கொடையாக இந்த அருளை
கொடுக்கிறார். அப்போ இந்த இந்த இரத்தத்தை வச்சுதான் இந்த அருள் ஒரு பெரிய வல்லமை மிக்கதாக நமக்கு தெரிகிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம், அதான் அந்த அந்த அருளுடைய சட்டம், பாவம் சாபம் என்ற சட்டத்திலிருந்து என்னை விடுவித்துள்ளது. நான் எப்படி வெளியில வந்தனோ, நான் வந்து அதாவது இப்போ இந்த ட்ரக் அடிக்ட்ஸ்லாம் மீட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்க இந்த மாதிரி வந்து இங்க உங்களுக்கு வந்து என்ன தெரியும்? நாங்க வந்து ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் போனோம். அங்க 6 மாசம் இருந்தோம். அப்போ நல்லா தான் இருந்தது. ஆனா வெளியில வந்துட்ட பிறகு திருப்பியும் எங்களுக்கு வந்து அந்த பழைய நினைவே வந்து நாங்க திருப்பியும் போயி, எங்க வாழ்க்கையெல்லாம் சீரழிஞ்சது தான். நீங்க வந்து சும்மா சொல்லிருவீங்க. கடவுளுடைய இதுல எல்லாம் பண்ணிடலான்ட்டு. உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படின்னு சொல்லும்போது, அவங்ககிட்ட என்னோட டெஸ்டிமனிய சொல்லுவேன். ஒரு 5 நிமிஷம் குடுங்க பிரதர். நான் என்னைய பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு, கடைசியா சொல்லும்போது ஒரே டிஃபரன்ஸ் தான். நான் வந்து நீங்க வந்து ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் போனீங்க. நான் வந்து அங்க போல. கடவுளுடைய வார்த்தைய கேட்டேன். அதனால தான் இப்படி. அப்ப முடிச்ச உடனே அடுத்த கேள்வி, "இது சாத்தியமா? இது கண்டிப்பா நடக்குமா? எங்களால இதுலேருந்து வெளியில வர முடியலன்னு தான் இவ்ளோ பிரச்சனை. இது நடந்ததுன்னா நாங்க கண்டிப்பா கேட்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதிலிருந்து வெளியில வந்தவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த உள்ளம் புதுப்பிக்கிறது என்னதுன்னா, நம்மளுடைய உள்ளத்தை கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு மாத்துறது தான் உள்ளம் புதுப்பிக்கப்படுகிறது. உள்ளம் புதுப்பிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம்னா, கடவுளுடைய வார்த்தை சொல்றது ஒண்ணு, உலகம் சார்ந்தது ஒண்ணு. அப்போ நீங்க டெய்லி வார்த்தைய கேட்க, கேட்க, கேட்க என்ன ஆகும்னா, இந்த தூய ஆவியானவர் உங்களுக்கு இந்த வார்த்தையின்படி செயலாற்றுவதற்கான ஒரு வல்லமையை கொடுக்கிறார். அப்போ உங்களுடைய உள்ளம் என்ன பண்ணுதுன்னா, நான் கடவுளுடைய வார்த்தைய கேட்டு தான் செயல்படுத்த போறேன்ட்டு அந்த சைடு போகும்போது, நீங்க இந்த உலகத்தின் செயல்களை அப்படியே அடியோடு வெறுக்கிறீர்கள். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இல்ல ஒரு சில இதுல பார்த்தீங்கன்னா, அவங்களால இது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு முடியல. ஏன்னா, கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னா, "உங்களுடைய எதிரிகளிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன்" தான் சொன்னார் தவிர, "உங்களுடைய நண்பர்களிடமிருந்து நான் விடுவிப்பேன்" அப்படின்னு சொல்லல. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கிறத நீங்க எதிரியா நெனைக்கணும். அத வந்து கடிந்து கொள்ளணும். அந்த அந்த தீய ஆவிய சபிக்கணும். அப்படி சபிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய உள்ளம் புதுப்பித்து, கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு ஆ அந்த முடிவு எடுக்கும்போது, அந்த முடிவு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வல்லமை மிக்க ஒரு சூப்பர் நேச்சுரல் அந்த முடிவா உங்களுக்கு வந்து காட்டப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அலைனிங் யுவர் செல்ஃப் அக்கார்டிங் டூ த வேர்ட் ஆஃப் காட் இஸ் த ரெனிவல் ஆஃப் யுவர் மைண்ட். உங்களுடைய உள்ளத்த கடவுளின் வார்த்தைப்படி அந்த வார்த்தையை ஏற்று அதன்படி நடக்கிறது தான் இந்த அலைனிங். அததான் இந்த உள்ளம் புதுப்பிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு. அவர் வந்து இந்த மாரி ஒரு ஓகே. நம்ம ஏற்கனவே இந்த 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 ஒரு பெண் இரத்தப்போக்கோட 12 வருஷமா இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்க, இந்த இதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, உலகத்தின் போக்கின்படி தான் போனாங்க. என்ன பண்றாங்க, அவங்க போகாத மருத்துவர்களே கிடையாதாம். எல்லா மருத்துவர்கள்கிட்டயும் போயி, ஆனா என்ன நடக்குது? ஒரு முன்னேற்றமும் இல்ல. மாறாக அவங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டே செல்கிறது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்றாங்க, யாரோ ஒருத்தர் வந்து கடவுளை பத்தி, இயேசு கிறிஸ்துவ பத்தி அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு விதையை அவர்கள் மனதில் விதைக்கிறார்கள். பிரைஸ் காட். அப்போ அங்க என்ன நடக்குது? அவங்க வந்து இத கேட்டுட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சிட்ட பிறகு, ஓகே, இவரால கண்டிப்பா குணப்படுத்த முடியும். அதனால என்ன சொல்றாங்க, அவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் அதாவது நலம் பெறுவேன். குணமடைவேன் இல்ல, நலம் பெறுவேன்னு சொல்லிட்டு அதாவது மேட் ஹோல். குணம் பெறுவேன் போல நலம் பெறுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கன்ஃபஸ் பண்றாங்க. சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அத திரும்ப, 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 திரும்ப சொல்றாங்க. நம்ம அத போய் பார்த்தோம்னா தெரியும். பார்க்கலாம். மார்க்கு அதிகாரம் 5 வசனம் 20
பாருங்க 25லேருந்து பார்க்குறோம். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப் போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். உலகத்தின் போக்கின்படி போகிறார்கள். ஹலோ, அதே மாரி நான் திருப்பி திருப்பி சொல்றேன். மருத்துவர்கிட்ட போறத நான் வேணான்னு சொல்லவே இல்ல. புரிஞ்சுக்கோங்க. மருத்துவரிடம் போகணும். கடவுள் உங்கள குணப்படுத்துறாருன்னா, அவர் எப்படி குணப்படுத்துறாருன்ட்டு தெரியாது. மருத்துவர் மூலியமாவும் குணப்படுத்துவார். அதே மாரி சாலமோன் எழுதின அந்த ஞான நூல்ல மருத்துவர்களுக்கும் கடவுள் தான் ஞானத்தின் வெளிப்பாட்டான ஆவிய அவங்களுக்கு குடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ, நான் என்ன சொல்றேன்னா, அவர மட்டும் நம்பாம, கடவுளையும் சார்ந்து இருக்கணும்னு தான் சொல்றேன். ஓகே. இங்க வேற ஒரு சிட்யூவேஷன் மிகவும் துன்புறுத்தப்பட்டவர். அவர் நிலைமையை வர வர மிகவும் கேடற்றது. அவர் இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்டு, மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலாடையை தொட்டார். அங்க பாருங்க, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு. அப்போ இயேசுவை பற்றி யாரோ அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்ரீயும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரிசர்ச் ஒண்ணு கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. நம்ம தான் டக்குன்னு ஒரு ரிசர்ச் பண்றோமே, ஒரு பிரேயர் ஓகே, வாங்க பிரதர், இந்த மாரி ஒரு பிரேயர் நடக்குது அப்படின்னு சொன்னா, யார் நடத்துறா? எந்த ஃபாதர் நடத்துறாரா? பிரதர் நடத்துறாரா? அது அ மேற்காசனத்துக்கு உட்பட்டதா? இல்லையா? சர்டிபிகேட் வச்சிருக்காங்களா? இல்லையா? அவ்ளோ கேள்வி கேட்டுட்டு, கடைசில அவங்க புராட்டஸ்டன்ட்டா? இல்ல கேத்தலிக்கா? அதெல்லாம் எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் அப்படி அவங்க சொன்னாலுமே, அவங்க போயிட்டு ஒரு கூகுள பத்தி ஒரு ரிசர்ச். உண்மையா அவர் சொன்னது கரெக்ட்டா? இல்லையா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, அந்த மாரி ஒரு மீட்டிங்க்கு வராங்க. பிரைஸ் காட். அதே மாரி இவங்களும் கண்டிப்பாக அந்த ஒரு ரிசர்ச்லாம் பண்ணியிருப்பாங்க. பண்ணி என்ன பண்றாங்க, ஓகே, நான் இவ்ளோ வல்லமை மிக்கவர, அவர் எனக்கு கை வச்சு தான் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவ்ளோ வல்லமை இருக்குன்னா, அவருடைய ஆடைய தொட்டாலே போதும். என்ன சொல்றார்? நலம் பெறுவேன். இந்த நலம் தான் முக்கியமான விஷயம். நலம் பெறுவேன். குணம் பெறுவேன் போடவே இல்ல. நலம் பெறுவேன். மேட் ஹோல். தொட்ட உடனே அவர் ஓகே. இங்க ஒரு வசனம் ஒரு இது வரும். ஏனெனில் அவங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவர் தம் நோய் நீக்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவர் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை உணர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ அவங்க ஒரு இங்கிலீஷ்லனா அவங்க திருப்பி திருப்பி அவருடைய ஆடை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன். அவருடைய ஆடை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய உள்ளம் அப்படியே புதுப்பிக்குது. புதுப்பிக்க, புதுப்பிக்க, புதுப்பிக்க என்ன ஆகுதுன்னா, போய் டச் பண்ண உடனே, அந்த கரண்ட் ஷாக் அடிச்ச மாரி டக்குன்னு என்ன பண்றாங்க, அந்த ஹீலிங் எடுத்துக்கிட்டு, அவங்க அந்த இரத்தப்போக்கு நின்று போனத அவங்க உணர்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க மனத கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்றாப்புல அவங்களுடைய மனதை மாத்தி அமைக்கிறதுக்கு அவங்களுடைய வார்த்தை உதவுகிறது. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இதுதான் ரெனிவல் ஆஃப் யுவர் மைண்ட். திரும்பி திரும்ப சொல்ல சொல்ல, இப்போ நாம டெய்லி அ எந்திரிச்ச உடனே என்ன பண்றோம்? பிரஷ் பண்றோம். கரெக்ட்டா? எதுக்கு பிரஷ் பண்றோம்? பிரஷ் பண்ணலன்னா வாய தொறந்தா பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. பிரைஸ் காட். ஓகேவா? அதனால நாம என்ன பண்றோம்? பிரஷ் பண்றோம். அப்படியே அந்த நல்ல வாசனை உள்ள பேஸ்ட்லாம் வச்சு பிரஷ் பண்ணி, நம்ம மக்கள்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறோம். அதே மாரி உங்களுடைய உள்ளத்த கடவுளுடைய வார்த்தைய வச்சு நீங்க பிரஷ் பண்றீங்களா? ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்களா? இல்லையான்றத கடவுள வார்த்தைய வச்சு தான் உங்களால நிர்ணயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். டெய்லி குளிக்கிறோம். சோப்பு போட்டு குளிக்கிறோம். அப்படியே இப்போ சோப்லாம் போய் இப்போ அந்த அது என்னது? அந்த பாடி வாஷ். அப்போ அது ஒரு இது ஒண்ணு குடுக்குறாங்க. அது பேர் தெரியல. அது துணி மாரி ஒண்ணு இருக்கும். அத போட்டு அப்படியே அப்படியே தேய்க்கிறது. அப்படியே அழுக்கெல்லாம் நல்லா இதா வரும்ன்னு சொல்லிட்டு. பிரைஸ் காட். ஏன் அப்படி தெரியும்னா, நான் அத வச்சு தான் இது பண்றேன்.
அதெல்லாம் பண்றோம். நம்மளுடைய உள்ளத்தை கடவுளுடைய வார்த்தையை வச்சு நம்ம வந்து அதே மாரி பண்றோமா? எப்படி பிரஷ் பண்ணும்போது இந்த அழுக்கெல்லாம் போதோ, அதே மாரி உங்களுடைய வார்த்தைய எடுத்து நீங்க அந்த கடவுளுடைய வார்த்தைய எடுத்து நீங்க கேட்க என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படுகிறது. என்ன ஆகுதுன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு உங்க உள்ளம் தெளிவாக எது முக்கியம், எது நல்லதுன்றது தெளிவாக காட்டுகிறது தான் இந்த அருள். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இது எப்படி சாத்தியம்னா, தூய ஆவியானவர் வழியாக இது இது நமக்கு சாத்தியம். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. புரியுதா? இதுதான் வந்து ரெனிவல் ஆஃப் யுவர் மைண்ட். ஓகே, திருப்பி எங்க போவோம். 12 பிரைஸ் காட். அப்போ நான் ஏற்கனவே ஒரு ஒரு ஒருத்தர் வந்து சொன்ன மாரி ஒருத்தர் வந்து கடவுளுடைய இப்போ பாருங்க, கடவுளுடைய வார்த்தைய அது வந்து அந்த இரத்தப்போக்கு உள்ள பெண்மணி என்ன பண்றாங்க, கடவுள் இருந்தாரு. அப்போ அவரு கடவுளா இல்ல. ஒரு ப்ராஃபட்டா தான் இருக்கிறாரு. தொடுறாரு. அவங்களுக்கு என்ன சோகமாகுது. இப்போ நாம வந்து அ புதிய ஏற்பாடுல இருக்கிறோம். புதிய ஒரு அ ஒரு ஏற்பாடு. டெஸ்டமென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அதாவது இந்த ஏற்பாடுன்றதே இந்த வார்த்தையிலே தெரிஞ்சிருச்சு. புதிய ஏற்பாடு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்ன புதிய ஏற்பாடுல என்ன முக்கியமா சொல்லிக் படுகிறதுன்னா, அருள். கிரேஸ் கவனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேஸ் கவனன்ட்னா லவ். பிரைஸ் காட். ஓகேவா? அத பேஸ் பண்ணி தான் புதிய ஏற்பாட்டு நூல்கள், அதுவும் முக்கியமாக பவுலடிகளார் எழுதின நூல்கள் வந்து அருள வச்சு தான் ஜாஸ்தி இருக்கும். அதான் அவங்க சொல்லுவாரு. நெறைய வாட்டி நீங்க கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய அந்த கிறிஸ்தவர்கள்னு சொல்ல முடியாது. சீடர்கள் அவங்க ப்ரீச் பண்ணும்போது சொல்லுவாங்க, "நாங்க எதை பார்த்தோமோ, எதை கேட்டோமோ, எதை கற்றுக்கொண்டோமோ, அதை தான் உங்களுக்கு வெளிப்பாடாக தருகிறோம்." அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ அவங்கலாம் வந்து எதையும் மனப்பாடம் பண்ணி எதுவுமே சொல்லல. எதெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு சொன்னாலும், நான் வந்து பிரதர் ஜான்சன் கிட்டேருந்து கத்துக்கிட்டு வந்தது தான் இது எல்லாமே. பிரைஸ் காட். தூய ஆவியானவர் வழியாக அவர் கத்துக் குடுத்து, அதுக்கப்புறம் எனக்குன்ட்டு ஒரு ஒரு சில பைபிள் ஸ்டடி பண்ணிட்ட பிறகு, எனக்குன்ட்டு தூய ஆவியார் என்ன பண்றாரு, ஒரு வெளிப்பாட்டு எனக்கு குடுக்குறாரு. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ அந்த வெளிப்பாட்டின் ஆவிய வச்சு நான் என்ன பண்றேன், நான் வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அப்போ நான் என்ன பண்றேன், அதுதான் நாங்க பார்த்தீங்கன்னா, பைபிள்ல இருக்கிறது மட்டும் தான் சொல்லிக் குடுப்போம். புதுசா ஒரு டாக்ட்ரின உள்ள கொண்டு வர மாட்டோம். இங்க என்ன எழுதியிருக்கோ அதுதான். நெறைய விஷயம் வெளியில இருந்து கொண்டு வர்றது அதான் இந்த உலகத்தின் போக்கின்படி உலகாதீர்கள். அதாவது அ இந்த வாக்குறுதிகள் 3000த்துக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கார். அப்ப அதுல ஒரு வாக்குறுதி என்னன்னா, 1 பேதுரு 2:24 எல்லாருக்கும் தெரியும். உடனே அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைந்தோம். ஆனா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி, அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. பீட்டர் 2:24. இந்த வசனம் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, 18 ஓகே 19லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் அத போல நீங்க படிச்சு பாருங்க. நீங்க சொல்லியிருக்காரு பாருங்க. சிலுவையின் மீது தம் உடலில் தம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள். இதுல அருள் எது? இதுல விசுவாசம் எது? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து
பாவியா அப்படிங்கிற நீங்க என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா பதில் சொல்லணும். ஏமாத்த முடியாது சொல்லிட்டேன். நீங்க இங்க பதில் சொன்னா தான் மத்தவங்ககிட்ட போயிட்டு உங்களால பேச முடியும். இல்லன்னா கஷ்டம். நீங்க பாவிகளா இல்லையா? இருந்தோம். ஆனா நம்ம வாய்ஸ் பிரேக் ஆகுது சிஸ்டர். ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்ளும்போது நான் வெளியில இருக்கேன். அதெல்லாம் எதுவுமே அதனால கேட்கல. ரொம்ப என்னோட இது பேச கேள்வி முடியாது. சிம்பிள். நீங்க பாவியா இல்லையா? பாவி. பாவி. ஓகே. மத்தவங்க? ஆனா இப்ப ரைச்சியஸ். அப்ப இதுக்கு முன்னாடி பாவியா இருந்தீங்க. அதுதான் என்னோட ஓகே. பிறந்தநாள் ஒத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாவியா இருந்தீங்க. ஆனா, இப்போ நான் வந்து நேர்மையாளராக ஆக்கப்பட்டேன். நீதிமான்னு சொல்லலாம். அதாவது எனக்கு வர வார்த்தைய வச்சு சொல்றேன். இந்த நேர்மையாளர், ஏற்புடையறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீதிமான்னு வச்சுக்கலாம். நீதிமான் ஆக்கப்பட்டேன். அது கரெக்ட். சரி. உங்கள ஏன் பாவின்னு சொல்றாங்க? நீங்க ஏன் உங்கள பாவின்னு சொல்றீங்க? நம்ம பை பர்த் வந்து பாவி இயல்போட தானே பிறந்திருக்கிறோம். பிரேஸ் காட். அப்போ இதுதான் ரெனிவல் ஆஃப் யுவர் மைண்ட். இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து பாவம் செஞ்சதுனால நான் பாவி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சாத்தான் குடுக்கப்பட்ட ஒரு பொய். நீங்க பாவம் செஞ்சதுனால பாவி ஆகல. நீங்க பாவியா வந்ததுனால தான் நீங்க வந்து பாவம் செஞ்சீங்க. அதுதான் இந்த பைபிள் கொடுக்கப்படுகிற உண்மை. இந்த உலகத்திற்கு நாம ஆதாம் வழியாக பாவ சாயலோட உள்ள வருகிறோம். அந்த பாவ சாயல் இருக்கிறதுனால தான் நாம போய் பாவமே செய்றோம். இப்போ நாம அந்த ஒரு நாயும், பன்னியும் ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது, இந்த நாயானது என்னன்னா, ரொம்ப அன்பு செலுத்தும். அத நீங்க என்ன ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி நீங்க வந்து இந்த நாய்க்கு சோறு குடுத்து பாருங்களேன். அது வந்து வாழ்நாள் முழுக்க உங்கள வந்து மறக்காம நீங்க எங்க போனாலும் அதாவது எங்க ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்கும். ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன், நெறைய வாட்டி அந்த போன்ஸ்லாம் குடுக்கும். குடுத்ததுலருந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள அந்த கேரல்ஸ்லாம் பாடும்போது அப்படியே கொலைக்கும். நான் முன்னாடி போனோனே அங்க தெரிஞ்சிடும். அது இவனோன்னோன அப்படியே வால் ஆட்டிக்கிட்டு நம்ம பின்னாடியே வந்து எதுவுமே பண்ணாம சைலன்ட்டா இருக்கும். அதோடைய நன்றிய அது சொல்லுது. இப்ப இதே நீங்க பன்னிக்கு குடுத்து பாருங்களேன். அது என்ன பண்ணீங்க என்னதான் பண்ணாலும் அது பாட்டுக்கு அது வேலைய போய் பார்க்கும். எங்க சாக்கடையில போய் மேய ஆரம்பிச்சுரும். பிரேஸ் காட். அது ஏன்னா அதோடைய சாயல். நாய்க்கான ஒரு சாயல் என்னன்னா நன்றி செலுத்துறது. பன்னிக்கான ஒரு சாயல் என்னன்னா, சாக்கடையில போயிட்டு உருள்றது. நீங்க என்னதான் பண்ணாலும் சரி, அது அங்க தான் இருக்கும். அதே மாரி தான் நாமளும் என்னதான் தலைகீழ நின்னு சாமி ஆடினாலும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் தலைகீழ நின்னு நீங்க கும்பிட்டாலும் சரி, அந்த பாவ சாயல நீங்க மாத்தலன்னா, நீங்க பாவம் திருப்பி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இல்ல பிரதர் பாவ சாயல மாத்திட்டேன். ஆனா நடுவுல தான் இந்த இது ஆச்சு அப்டின்னா, உங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படவில்லை. முழுமையாக புதுப்பிக்கப்படவில்லை. ஏதோ ஒரு இடத்துல நாம தப்பு பண்றோம்ன்றதுக்கான ஒரு பிரைஸ் காட். இதுதான் இதுதான் இந்த உள்ளம் புதுப்பிக்கிறது. அப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் செய்யக்கூடாதுன்றத விட்டுட்டு நாம என்ன பண்ணோம்னா, பாவ சாயல எடுக்கிறதுக்கான ஒரு வழியை தேடணும். அததான் கடவுளுடைய வார்த்தையில நம்ம வந்து படிக்கிறோம். இப்ப அததான் நான் இங்க சொல்லிக் குடுக்க போறேன். சிலுவையின் மீது தம் உடலில் அதாவது இது வந்து அவர் தம் காயங்களால் நாம் குணமடைந்துள்ளீர்கள்ன்றது வந்து ஆன்சர். இது கிடைக்கணும்னா நாம என்ன பண்ணணும்னா, இந்த இத நாம வந்து உணரணும். இதுதான் வந்து உள்ளம் புதுப்பிக்கப்படுகிறது. எப்படி? முதலாவது என்ன சொல்றாருன்னா, பேதுரு என்ன சொல்றாருன்னா, சிலுவையின் மீது தம் உடலில் அதாவது இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா, ஹி ஹிம்செல்ஃப் பேர் ஆர் சின்ஸ். ஹி ஹிம்செல்ஃப் அதாவது யாருடைய வற்புறுத்தலையும் கடவுள் இந்த உலகத்துக்கு வரல. மாறாக அவருடைய சொந்த விருப்பத்தினால் தான் இந்த சிலுவை சாவ அவர் ஏத்துக்கொள்கிறார். முதலாவது வந்து அது. யாரும் வற்புறுத்தல. 1. 2வது தம் உடலில் பாவங்களை சுமந்தார். பிரைஸ் தி லார்ட்.
தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. மூணாவது என்ன பண்றாருன்னா, அந்த சிலுவையின் மீது நம் பாவங்களை அறவே ஆணி அடித்து ஒழிக்கிறார். அடிக்கிறாங்களா ஆணி? 2 கையில கால்லலாம் ஆணி அடிக்கிறாங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய பாவங்களை சிலுவையில அறையப்படுகிறதுன்றதுக்கான ஒரு அர்த்தம். இப்போ இந்த 3 விஷயம் நடந்த பிறகு நமக்கு என்ன நடக்குதுன்னா, நாம் பாவங்களுக்கு இறந்து, அதாவது 4வது என்னதுன்னா, பாவங்களுக்கு இறந்து, நம்ம பாவ சாயல் முற்றிலுமாக மாற்றப்பட்டு, நீதிக்காக வாழ்வதற்கான ஒரு சாயலை கடவுள் குடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்ப பாருங்க, அவரா வராரு, நம் பாவங்களை அவர் உடம்புல சுமந்துக்கிறாரு. அதுவும் மட்டும் இல்லாம சிலுவையில அந்த பாவத்தை முழுவதும் ஆணி அடிக்கிறாரு. ஆணி அடிச்ச பிறகு நாம பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். பாவங்களுக்கு இருந்து, அதாவது டெட் டு சின் அப்படின்னு சொல்லிட்டு வரும். டெட் டு சின், டெட் டு சின்ஸ்னு வராது, சில டிரான்ஸ்லேஷன்ல டெட் டு சின் வரும். அப்பனா அந்த சின் நேச்சர், சின்ஸ்னா அதோடைய ஃப்ரூட்ஸ். டெட் டு சின், we have to live to righteousness. நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அதாவது கடவுளுடைய வார்த்தையின்படி நாம வாழ்வதற்கு தான் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இந்த 3 விஷயத்தை செய்யறாரு. இப்போ இந்த 5 விஷயத்தையும் நாம கடைபிடிக்கும் போது நாம என்ன ஆகுதுன்னா, அவருடைய காயங்களால் நாம் குணம் அடைந்துள்ளோம் என்ற ஒரு எண்ட் ரிசல்ட்டுக்கு நாம வருகிறோம். அப்போ உடனே அததான் எங்க டீச்சிங்லாம் பாத்தீங்கன்னா, முதலாவது என்ன சொல்லுவோம்னா, நாங்க கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய உண்மையை அவங்களுக்கு சொல்லி, அதை புரிய வச்சு, அவங்களுடைய உள்ளத்தை அவங்களுடைய அந்த மனதை நாங்க மாற்றுவோம். நல்லா கேட்டுக்கோங்க. மனம், மதம் கிடையாது, மனம். அவங்களுடைய உள்ளத்தை நாங்க மாற்றுவோம். எப்படின்னா, கடவுளுடைய வார்த்தையை வச்சு எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லி அவன் என்ன பண்றான், அவங்கள மாற்றுவோம். அப்போ அவங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டா நமக்கு விடுதலை உண்டு அப்படின்ற ஒரு என்கரேஜ்மெண்ட் அவங்களுக்கு வருது. அவங்க வந்துட்ட பிறகு அவன் என்னன்னா, இந்த உங்களுடைய பாவம், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கடன் தொல்லைகள் எல்லாமே என்ன பண்றாரு, கடவுள் சிலுவையில அறைஞ்சிட்டாரு. அதனால நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். அப்போ ஏற்கனவே முடிஞ்சதுன்னா நீங்க எப்படி இருக்கணும், நீதிக்காக நீங்க வாழணும். நீங்க ஏன் பயந்துகிட்டு வாழ்றீங்க, நீங்க ஏன் நோய் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க, உங்களுக்கு நோய் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அவங்க எந்திரிச்சு நடக்க எதெல்லாம் முடியாததோ அதை அவங்க மூலியமாகவே செய்ய வைக்கிறோம். அப்படி செய்யும் போது அவங்க என்ன பண்றாங்க, இதுவரைக்கும் நடக்க முடியாம இருந்தவங்க, இதுவரைக்கும் ஓட முடியாம இருந்தவங்க, இதுவரைக்கும் ஒரு சிந்தனையே இல்லாம இருந்தவங்க என்ன பண்றாங்க, புதிதாக பிறந்தவர்களை போல அவங்க செயலாக்கப்படுகிறார்கள். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. இதுதான் உள்ளம் புதுப்பிக்கப்படுகிறது. இப்போ நாம என்ன பண்ணுவோம், என்ன பண்றாங்க, கடவுளுடைய வார்த்தையை 2 மணி நேரமோ இல்ல 1.5 மணி நேரமோ 3 மணி நேரமோ அப்படியே அவங்களுடைய உள்ளத்துல பதிக்கிறோம். அவங்க அந்த லெவலுக்கு வந்துட்ட பிறகு கரெக்டான டைம்ல அந்த ஹீலிங் இன்ட்ரடியூஸ் பண்றோம். அந்த இந்த ஹீலிங் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க நலம் பெறுறாங்க. எது உண்மைன்னு அறிஞ்சுக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவங்க உள்ளம் புதுப்பிக்கப்படும் போது என்ன ஆகுது, அவங்களுடைய உடலும் அந்த மனதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட ஆரம்பிக்குது. பிரேஸ் காட். இதுதான் அருள் தூய ஆவியானவர் கடவுளுடைய வார்த்தை செய்கிற செயல்கள். இப்போ இன்னொரு விஷயமும் சாத்தான் செய்யும். அவர் அந்த மாதிரி சொல்லிட்டா உனக்கு சரியாயிடுமா? எவ்வளவு வருஷமா இந்த மூட்டு வலி உனக்கு இருக்கு, எவ்வளவு வருஷமா இந்த முதுகு வலி இருக்கு, இந்த ஒரு 2 மணி நேரத்துல கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? அவனுடைய வேலை என்ன? பொய்ய சொல்றது. உங்களுடைய மனசை திருப்பி கடவுளுடைய வார்த்தைக்குள்ள போகாம அவன் திருப்பியும் உலக நாட்டத்துக்குள்ள கொண்டு வரதான் அவனுடைய வேலை. எதற்கு நீங்க ஒரு இடம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நல்லா புரியும். எதற்கு அவன் இதை உங்ககிட்ட சொல்லணும்? அப்போ அங்க ஏதோ இருக்கிறதுனாலதான் அவன் உங்ககிட்ட சொல்றான். கரெக்டா? அப்போ அவன் சொல்லும் போது நம்மளுடைய
மனசு எப்படி இருக்கணும்? இவன் இப்படி சொல்றான்னா, அங்க அங்க உள்ள ஏதோ இருக்குன்னு அர்த்தம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த இந்த படத்துலலாம் நெறைய பார்த்துருப்போம். ஓகேவா? இந்த டெண்டர் நோட் இதெல்லாம் எடுக்கும்போது, அவங்க வந்து இந்த பிசினஸ் பேசுறவங்க வந்து இந்த கம்பெனிஸ் கிட்டலாம் சொல்லுவாங்க. இந்த டெண்டர் நீங்க எங்களுக்கு வாங்கி குடுத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து 200,00,00,000, 300,00,00,000 குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இவன் 200,00,00,000, 300,00,00,000 குடுக்குறான்னா, அப்போ அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரணும்? அது இல்லாமயே அவன் செய்வான். அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனால தான் அத வந்து அவன் எடுக்கணும்னு பார்த்து உங்ககிட்ட பிரைப் பண்ண இது பண்றான். அதே மாரி இந்த அவரு கடவுள் குடுக்குற அந்த வாக்குறுதிகள்ல முக்கியமான விஷயம், உண்மைகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஒரு ஒரு மிஸ்ட்ரி. என்ன சொல்றது? மறைபொருள். அந்த மறைபொருள் அ இருக்கு. அந்த மறைபொருள நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அவனுடைய ராஜ்யத்துக்கு எதிரா செய்வீங்க. அதனால அவன் என்ன பண்றான்? "ஏய் இதெல்லாம் நம்பாத. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு வெளி வேஷம். இதெல்லாம் கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. இந்த மாரிலாம் நடக்கவே நடக்காதுன்ற" ஒரு தீய எண்ணத்த கொண்டு வந்து உங்கள திருப்பியும் அந்த உலக நாட்டத்துக்கு கொண்டு போறது அவனுடைய வேலை. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அதே மாரி தூய ஆவி என்னவரு பண்ணுவாரு? எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லிக் குடுப்பாரு. இப்போ என்ன மறை உண்மை அப்படின்னு பார்த்தா, ஆ ஒரு நிமிஷம். கொலோசியன்ஸ் ம். ஓகே. இது இல்ல. ஒரு நிமிஷம். கிரைஸ்ட் இன்சைட். தேங்க் யூ ஜீசஸ். நல்லா. கொலோசியன்ஸ் ஐயோ! தேங்க் யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம். தேங்க் யூ ஜீசஸ். ஓகே. கொலோசியன்ஸ் 1:27 தான் சொல்லுது. இங்க டிஃபரெண்ட்டா இருக்குது. ஓகே. மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டால், உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். இதுதான் வந்து தீத்து 2:14 நாம் பார்த்தோம். மாட்சி.
கடவுள் வரும்போது அவர் கொடுக்கிற மாட்சி. பாருங்க, மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்கு இருக்கும் கிறிஸ்துவை பற்றி அறிவதே அத்திட்டம். அப்போ கடவுள் என்ன என்ன அதாவது 27 சொன்னாங்க, நான் வழங்கும் இவ்வார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இத்திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறைமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. அப்போ இந்த திட்டத்தை நமக்கு கொடுக்காம அப்படியே சைடு வாங்கிட்டு வெளியில கூட்டிட்டு போறதுதான் இந்த சாத்தானுடைய செயல். இப்போ இந்த 1 பேதுரு 2:13 நான் பார்க்கிறோம். என்னன்னா 2:24ல அவருடைய காயங்களால் குணமடைந்தீர்கள். ஆனா நிறைய வாட்டி நாம என்ன பண்ணியிருக்கோம்? கன்ஃபஸ் பண்ணியிருக்கோம். இல்ல இந்த இதை இல்லாம மற்ற ஒரு வாக்குறுதிகள் எடுத்து நாம வந்து அறிக்கையிட்டு இருக்கோம். ஆனா இன்னுமே நடக்கல. ஏன்னா நாம இன்னும் நம்மளுடைய உள்ளம் புதுப்பிக்கப்படலைன்றது தான் அர்த்தம். ஓகே, இப்போ இன்னொரு வசனம் பார்த்தோம்னா பிலிப்பியர் 4:19 பார்ப்போம். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். உங்கள் தேவைகள், அதாவது இங்கிலீஷ்ல நீடுன்னு வரும். God will supply all your need according to his riches and glory. wants ன்னு சொல்லல. ஓகே, இந்த 19 நீங்க இந்த இது வரணும்னா நீங்க வந்து 13ல இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். இல்ல 11 எனக்கு ஏதோ குறைவா இருப்பதால் இவ்வாறு சொல்கிறேன் என நினைக்க வேண்டாம். ஏனெனில் என் நிலையிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். அதுல இருந்து படிக்கணும். எனக்கு வலிமையிலும் வாழத் தெரியும், வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழ்நிலையும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். எப்படின்னா இந்த கிரேஸ் தான், இந்த அருள் தான் அவருக்கு வந்து பயிற்சி கொடுத்திருக்கின்றது. எப்படின்னு சொல்லலாம், எனக்கு வலுவூட்டகரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனத்தை காட்டுகிறது. பிலிப்பியர்களே, நான் நற்செய்தி அறிவிக்க தொடங்கின காலத்தில் மாசிதோனியாவை விட்டு சென்ற பிறகும் உங்களை தவிர வேற்று இறந்த திருச்சபையின் மரபு செலவில் பங்கேற்கவில்லை. இதை நீங்களும் அறிவீர்கள். ஏனெனில் நான் தெசலோனிக்காவில் இருந்தபோது கூட என் தேவையை நிறைவு செய்ய ஒரு முறை மட்டுமில்ல இருமுறை உதவி அனுப்பினீர்கள். நான் உங்கள் நன்கொடைகளை நாடவில்லை, மாறாக உங்கள் கணக்கில் நற்பயன்கள் பெருக வேண்டும் என்றே விரும்புகிறேன். நீங்கள் அனுப்பியதெல்லாம் பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது என்னிடம் நிறைவே இருக்கிறது. நீங்கள் அனுப்பியவற்றை எதிர்பார்த்துவிடமிருந்து பெற்றுக்கொண்ட நிறைவுற்றுகிறேன். அவை நறுமணம் வீசும் காணிக்கையும் கடவுளுக்கு ஏற்புடைய உகந்த பலியாகும். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியா, என் கடவுள், அவர் கடவுள் தான் சொல்றாரு, இயேசு வழியா என் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவு செய்வார். Praise God. Thank you Jesus. Hallelujah. இந்த வசனத்தை இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம வந்து இதை நம்ம பார்க்க முடியும். இந்த 19 நம்ம செயல்படுத்த முடியும். அதுதான் இந்த அருள் தூய ஆவியானவர் வழியாக கடவுளுடைய வார்த்தையை வச்சு நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது இந்த அருள். Praise God. Thank you Jesus. Hallelujah. இப்போ எப்படி இந்த 2 வசனத்தை நம்ம தூய ஆவியானவருடைய அவருடைய கன்விக்ஷன் பவர் இல்லாம நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. பிரைஸ் காட். இப்போ இந்த பால் எதுக்காக இந்த விஷயத்த சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எனக்கு வேண்டும்ன்று நான் வந்து சொல்லல. ஆனா எனக்கு இந்த கடவுளுடைய அருளானது எல்லா நேரங்களிலும் எப்படி வாழணும்ன்றத வந்து எனக்கு வந்து கத்துக் கொடுத்திருக்கு.
எனக்கு வந்து யாரும் கொடுக்காத போதும் நீங்க கொடுத்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி. ஆனா, நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உங்களுடைய காசையோ, இதையோ நான் எதிர்பார்க்கல. மாறாக என்னுடைய என்னுடைய சேவைகளுக்கு நீங்க குடுத்த அந்த காணிக்கை மன உவர்ந்த காணிக்கையாக கருதப்படுகிறது. அதனால நீங்க எனக்கு குடுக்காம, எனக்குள்ள இருக்கிற அந்த அனாயிண்டிங்க்கு என்னுடைய அந்த அருள் பொழிவு குடுத்துருக்கீங்க. அதனால நீங்க குடுத்ததுனால கடவுள் உங்களுடைய அ தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார் என்றத பத்தி சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அ ஒண்ணுமே குடுக்காம கடவுள் வந்து எல்லாத்தையும் செய்வாருன்னா கண்டிப்பா நடக்காது. நீங்க வந்து ஏதாச்சும் கடவுளுக்கு குடுக்கணும். இது வந்து சில பேர் இன்னும் தப்பா எடுத்துப்பாங்க. ஓ! காசு குடுத்தா தான் கடவுள் குடுப்பாருங்க. அவர் காச பத்தி சொல்லவே இல்ல. காசு வந்து கடவுளுடைய ராஜ்யத்துல முற்றிலும் க லீஸ்ட் ஆஃப் த லீஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிறுமையானது காசு. அது வந்து அவருக்கு வந்து அவ்வளவு இதே கிடையாது. அவருக்கு என்னன்னா, உங்களுடைய அ உங்களுடைய இந்த நேரத்த கடவுளுக்காக செயல்படுத்துறீங்களா? அதுதான் முக்கியம். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அதாவது இது ஒரு 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 ரூலு. என்னன்னா, ஒரு ரூல்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு சட்டம். நான் எதை விதைக்கிறேனோ, அதை அறுவடை செய்வேன். கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் விதைக்காம அறுவடை செய்யணும்னு நெனைக்கிறவங்க. அதுதான் சொல்றார். நீங்க குடுத்ததுனால என்னுடைய கடவுள் அவருடைய அ என்னது அவருடைய செல்வத்திலிருந்து உங்கள் தேவைகளையும் அனைத்தையும் நிறைவு செய்வார். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். இந்த 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 முக்கியமான விஷயத்த கத்துக் குடுக்கிறது தான் இந்த அருள். இத செயல்படுத்துறோம் தெரியுமா? இந்த விஷயத்த நம்ம செயல்படுத்துறோம் தெரியுமா? ஓ! நம்ம வந்து அ கடவுள் நம்மகிட்ட இருந்து நம்மளுடைய அ இன்வால்வ்மென்ட்ட எதிர்பார்க்கிறாரு. அவர் காசையோ, எதையோ எதிர்பார்க்கல. நான் நெறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அப்போ நான் மத்தவங்களுக்கு கொண்டு போய் கத்துக் குடுக்கணும். மத்தவங்களுக்கு போய் சொல்லணும். அப்படி சொல்லும்போது, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ, அதை எல்லாத்தையும் அவர் வந்து நிறைவு செய்வாராம். அப்போ இந்த மைண்ட் செட்ட கரெக்ட்டா குடுக்குற அததான் சொன்னேன் தெளிந்த புத்தி. தெரியாத புத்தினா எப்படி இருக்கும்னா, நான் போயிட்டு ரூ. 100 குடுத்தா கடவுள் எனக்கு வந்து ரூ. 1000 குடுப்பார். அதனால நான் வந்து 10,000 குடுக்குறேன். அவர் எனக்கு ரூ. 1,00,000 குடுப்பார். அதுன்றது வந்து அ பேய்த்தன்மைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு லஸ்ட். ஓகேவா? அந்த மாரி இருக்கக்கூடாது. கடவுள் என்னைய ஆசீர்வதிச்சிருக்கார். கடவுள் என்னைய ஆசீர்வதிச்சதால, நான் வந்து மத்தவங்களுக்கு குடுக்குறேன். அவர் எனக்கு குடுக்குறாரோ! இல்லையோ! நான் என்னைய ஆசீர்வதிச்சதுனால நான் கொண்டு போய் குடுக்குறேன். இத வந்து தெளிவாக உணர்த்துது தெரியுமா? அதுதான் அருள். பிரைஸ் காட். இதுதான் வந்து உள்ளம் அ படுதல். அப்போ நீங்க வந்து இது செஞ்சா இது செய்யும் கிடைக்குன்ற அந்த மனப்பான்மையிலிருந்து வெளியில வந்து, இத நான் செய்றேன்னா, கடவுளுடைய அன்புனால நான் அத செய்றேன். கடவுளுடைய வாக்குறுதிகள்ல எல்லாருக்கும் உதவ சொல்லியிருக்காரு. அதனால நான் போய் உதவுறேன். அதுதான் ரெனிவல் ஆஃப் யோர் மைண்ட். அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிகிறேன். அ அததான் போன வாரம் நான் சொன்னேன். நீங்க அன் க அதாவது கடவுள் உங்ககிட்ட அன்பா இருக்கிறார். நீங்க மத்தவங்ககிட்ட அன்பா இருக்கிறீங்களா? நீங்க அன்புள்ளவர்களா இருக்கிறீங்களான்ட்டு எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஒருத்தர் ஒரு நல்லது செஞ்சு, அவங்களுக்கு நல்லது செய்றதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அத வந்து யாருனாலும் செய்யலாம். ஆனா, ஒருத்தர் உங்களுக்கு கெடுதல் செஞ்சு, அவங்களுக்கு நீங்க நல்லது செய்றீங்களா? அதுதான் அன்பால நிரப்பப்பட்டீர்கள்க்கான அர்த்தம். அதுதான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். இயேசு கிறிஸ்து அவங்க யாரு அதாவது பரிசேயர் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து எதிர்க்கல. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோதேமஸ் கிட்டயும் பேசியிருக்க மாட்டாரு. ஜைரஸ் கிட்டயும் பேசியிருக்க மாட்டாரு. சென்ச்சுரியன்ஸ் கிட்டயும் பேசியிருக்க மாட்டாரு. ஆனா, அங்க உள்ள இருக்க அந்த தீய ஆவிய அவரு வெறுக்கிறார். பரிசேயரையும் அவர் அன்பு செஞ்சார். அவர்களுக்காகவும் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனா, எங்கேயுமே அவங்கள வச்சு சபிக்கவோ எதுவுமே செய்யல. மாறாக அவர்களுக்கு வந்து உவமை வழியாக உணர்த்துகிறார். ஆனா என்னன்னா, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல.
பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஆனா ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆட்டிட்யூட். எனக்கு வந்து இவர் சொல்லிக் குடுக்குறாரே, அந்த மாரி ஒரு ஆட்டிட்யூட். அந்த மாரி ஒரு ஆட்டிட்யூட எடுக்க வைக்கிறதும், நம்ம இருந்து எடுக்க சொல்லிக் குடுக்கிறதும் இந்த அருள். பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். புரியுதா? இதுதான் அருள் எப்படி சொல்லிக் குடுக்கிறது. உள்ளம் புதுப்பிக்கிறது மூலியமாக நமக்கு இந்த அருள், இந்த கிருபை நமக்கு தெளிவாக அறிந்து செயலாற்றுவதை சொல்லிக் கொடுக்குது. பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குதா? ஓகே. அப்படி இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தர் நன்றி எழுதல் ப்ரேயர் பண்ணுங்க. யாராவது இருக்கீங்களா மீட்டிங்ல? பிரேஸ் காட். என்னாச்சு? யாராவது ஒரு நன்றி எழுதல் ப்ரேயர். சரி, ஓகே. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நேரத்தை உங்களுடைய கிருபையினால் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். வெவ்வேறு வேலைகள் இருந்தாலும் ஆண்டவரே, நீரே உமது ஆவியானவர் வழியாக எங்களுக்கு இது முக்கியமானது என்பதை உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இங்க கேட்ட அனைத்து வார்த்தைகளும் தூய ஆவியானவர் தாமே நமக்கு உணர்த்தி கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்க நமக்கு அருள் எவ்வளவு உதவுகிறது என்பதை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வேலை என்னவென்று பார்த்தால், கடவுளுடைய வார்த்தையை எடுத்து அதன்படி தியானித்து நமது உள்ளத்தை கடவுளுடைய வார்த்தைக்கு புதுப்பிக்கப்பட வேண்டியது நம்மளுடைய கடமை. இதற்கு தூய ஆவியானவர் முழுவதுமாக நமக்கு உதவி புரிகிறார். அவருடைய உதவியை நாடி நாம் இந்த அருளை நம் வாழ்க்கையில் பயன்படுத்தி ஒரு வெற்றி சிறந்தவராக இந்த உலகத்திற்கு வலம் வர இந்த அருளை கொடுத்ததற்காக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். ஓகே. பிரேஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. நம்ம திருப்பி அடுத்த வாரம் சந்திப்போம். நாளைக்கு வந்து இங்கிலீஷ் கிளாஸ். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.